இப்போ கேப்டன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கேரளா பார்டர், ஐ மீன் தமிழ்நாடு பார்டர் களியக்காவலில இருந்து ஒருத்தனை வந்து ஒரு தொண்டன் வந்து பார்க்க வந்தான்னா தோல்ல கைய போட்டு அவன் பேரை சொல்லுவாரு. என்ன சுரேஷ் எப்படி இருக்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்போ அந்த பாண்டிங் வந்து நேச்சுரா வந்துடும். நாளைக்கு அவன் அந்த ஊர்ல வந்து கேப்டனுக்கு ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா முதல்ல வந்து நிப்பாங்க. சோ அவனை வர வச்சவன தோல்ல கைய போட்டு பேசி அவனை உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுவார். சோ நீங்க அந்த மாதிரி பண்ணணும். நீங்க வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணக்கூடாது. ஒரு தொண்டனையும் நீங்க அரவணைக்கணுங்க. அதுக்காக நீங்க எல்லாரையும் பேரை சொல்லி கூப்பிடணும் அவசியம் இல்லை. ஒரு இடத்துல இருந்து வர்றாங்கன்னா அவனுக்கு இப்ப உங்ககிட்ட பார்க்கவே முடியலையே, உங்க கூட நின்று போட்டோவே எடுக்க முடியலையே. இப்போ கேப்டன் வந்து போட்டோ எடுப்பாருங்க. நாங்க பாக்குறோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா நின்று காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நின்று போட்டோ எடுப்பாருங்க. ஏங்க தவசின்னு ஒரு படம் வந்து இங்க கும்பகோணம் பக்கம் ஷூட்டிங் போகுது. ஷூட்டிங் முடிச்சு 6 மணிக்கு மேல முடிச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ராத்திரி 2:30 மணி வரைக்கும் நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பிடல, ஒண்ணும் பண்ணல. அப்ப அவர் நாங்கெல்லாம் சொல்றோம் இல்ல கேப்டன் அப்படின்னா, எவ்வளவு ஊர்ல இருந்து தூரமா வந்திருப்பான், போட்டோ எடுத்துட்டு போட்டுமே. இந்த மாதிரி ஒரு பக்குவம் வேணும்ல.